வேலூரில் பாமக ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டம். காவல்துறையினர் பாமக கொடிகளை அகற்றியதால் சாலை மறியல் ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் வேலூரில் ஒருங்கிணைந்த பாமக ராமதாஸ் பிரிவு அணியினர் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் தனியார் ஓட்டலில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன், மாவட்ட தலைவர் சாரதி, மாநில மகளிர் அணி செயலாளர் வரலட்சுமி மற்றும் நிர்வாகிகள் சுபாஷ், செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் திரளான பாமக வேலூர் அணைக்கட்டு காட்டுப்பாடி குடியாத்தம் காட்பாடி குடியாத்தம் கோவிக்குப்பம் தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் முதல் வாரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது, கிராமங்கள் தோறும் கிளைகளை அமைத்து உறுப்பினர்கள் சேர்த்தல், வேலூர் மாவட்டத்தில் லாட்டரி கஞ்சாவை தடுக்க வேண்டும், மண் பறிப்பு, கல்குவாரிகள் போன்றவற்றில் அரசு நிர்ணயித்த அளவை விட அதிகமாக எடுக்கப்படுகிறது, இதனை தடுக்க வேண்டும், தமிழகத்தில் மின் கட்டணத்தை மாதந்தோறும் எடுக்கவும், சொத்து வரி, வீட்டு வரி உயர்வை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.